பேக் டு மை சேனல் தமிழகம் டிஎன்பிஎஸ்சி. ஸோ நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்கணும் பார்த்தீங்கன்னா, டிஆர்பி டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மாவட்ட வரை வந்து எழுத்து தேர்வு நடந்து முடிஞ்சது. அந்த எழுத்து தேர்வுக்கு அப்புறம் அடுத்த கட்டமான தகுதிக்கு வந்து இன்டர்வியூ செலக்டான கேண்டிடேட்டுக்கு அடுத்த கட்ட தேர்வு வந்து நடத்துகிறாங்க. அந்த இன்டர்வியூ 19ஆம் தேதி நடக்குது, 20ஆம் தேதி நடக்குது. இந்த மாதிரி மாவட்ட வாரியாக ஒரு சில நாட்களில் வந்து வச்சுருக்காங்க. இந்த டிஆர்பி ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடித்து செலக்டான கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ 1:2 ரேஷியோ அப்படின்ற அனாலிசிஸ்லாம் வந்து கூப்பிட்ருக்காங்க. ஒரு பணியிடத்துக்கு 2 பேர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு கம்யூனிட்டிக்கும் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு பார்த்திங்கன்னா, மாவட்ட வாரியாக இருக்கிற காலியிடங்கள் அப்படின்றது கூடுதலாகவும் செஞ்சுருக்கு. நிறைய மாவட்டங்களுக்கு இந்த செலெக்ஷன் லிஸ்ட்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்தப்போ அதிகப்படியான எண்ணிக்கையிலையும் இந்த ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாத பட்சத்துக்கு அடுத்த ரவுண்டு அப்படி மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கிற மாணவர்கள், இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான மாவட்டங்களில் காலிடங்கள் அதிகரிக்கும் போது இந்த செலக்ட் பண்ணிக்கிற கேண்டிடேட், இந்த செலக்ட் ஆகிருக்க கேண்டிடேட்டுக்கு கூடுதலான காலிடங்கள், அதாவது கூடுதலாக வரும்போது இந்த ரேஷியோ அப்படின்றது அவங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். ஸோ அது கம்யூனல் வைஸாக எவ்வளோ வேகன்சி என்ன இருக்குது விவரங்களில் வந்து அடுத்தடுத்து அப்டேட் டிஆர்பி தரப்புலேயே வந்து பண்ணுவாங்க. ஸோ நம்ம செலெக்ஷன் லிஸ்ட் வரும்போது அதை நம்ம விசுவலைஸ்டாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு பர்சன் வந்து செலக்ட் ஆகுறாங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ளஸ் வந்து இன்டர்வியூட மதிப்பெண்கள் ப்ளஸ் கம்யூனிட்டி, எந்த கம்யூனிட்டியில் அவர் செலக்ட் ஆகிருக்காரு அப்படின்றதையும் வந்து ரெக்வஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க. நிறைய கேண்டிடேட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கூட பார்க்க முடிஞ்சது, வந்து இந்த மாதிரி வெளியிடணும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ நம்மளும் அதை ரெக்வஸ்ட்டாக டிஆர்பி தரப்புக்கு வந்து தெரியப்படுத்தலாம். கூடுதலாக நமக்கு இன்றைக்கி இந்த இன்டர்வியூ சம்மந்தமான அப்டேட்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இதை வந்து டீட்டெயிலாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற 5 டாப்பிக்குடைய இன்ட்ரொடக்ஷன் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ண போகிறோம் இந்த இன்டர்வியூ இருக்கிற நாட்களை. ஸோ அதனால் இருக்கிற இந்த ஒரு டைமிங்கை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் கையிலேயே ஹேண்ட் ரைட்டிங்காகவே எழுதி என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்றதையும் வந்து ஃபுல்ஃபில்லாக வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் வந்து இப்போ இந்த நேரத்தில் அந்த வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இன்டர்வியூக்கு இப்போ ப்ரிப்பேர் ஆகிற மாணவர்கள் இப்போ சர்டிஃபிகேட்டு ரெடி பண்ணுறதுக்கான வேலை வந்து ட்ராவல் ஆகிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே ரெடியாக வச்சுக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து டிகிரி கிராஜுவேட் வந்து எனக்கு கான்வகேஷன் வந்து நடத்தலை, ஸோ வந்து கிராஜுவேட் வந்து நான் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் என்கிட்ட இல்லை, குமுலேட்டிவும் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டும் இருக்குது அப்படின்னா அது ஓகே தான். இருந்தாலும் உங்களுடைய காலேஜில் நீங்கள் படித்த கல்லூரிகளில் ஒரு பர்மிஷன் லெட்டர் மாதிரி கேட்குறதுல எந்த வித அப்ஜெக்ஷனும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கான்வகேஷன் நடத்தலை, இந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்காங்க, இந்த பொண்ணு இந்த கல்லூரியில் தான் படித்தாங்க, ஸோ இவங்க வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் மாதிரி கேட்டு நீங்கள் வந்து வாங்கலாம். மேக்ஸிமம் அது தேவையில்லை, இருந்தாலும் நீங்கள் டிஆர்பி கிட்டே இன்டிமேட் பண்ணிவிட்டு இதை செஞ்சாலும் ஓகே. கல்லூரிகளில் கேட்டு வாங்கிக்கோங்க. இதுதான் வந்து ஜென்ரலாக உள்ள கேண்டிடேட்டுக்கு சொல்கிறது. அதே மாதிரி பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷனில் செலக்ட் ஆகிருக்கவங்களுக்கும் ஆல்ரெடி நான் ரெகுலராக சொல்லிட்டு வந்திருக்கேன். 1ஆம் வகுப்பு முதல் நீங்கள் டிகிரி ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து தமிழ் வழியில் படிச்சிருந்தால் மட்டும்தான் அந்த ரிசர்வேஷனில் நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆவீங்க. ஸோ தமிழில் வந்து 12th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் தமிழில், டிகிரி வந்து நான் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருக்கேன், எனக்கு பிஎஸ்டிஎம் அக்செப்டபிளான்னு கேட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ என்ன கேட்டகரி நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்றது அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்டில் தான் தெரிய வரும். ஸோ அதனால் நீங்கள் பிஎஸ்டிஎம் கொடுத்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் ரிசர்வேஷன் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அது இல்லாத பட்சத்துக்கு அந்த பிஎஸ்டிஎம்க்கான ரிசர்வேஷன்லேருந்து உங்களை இது பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி நம்ம செலக்டாக இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இன்டர்வியூ வந்து இப்போ அணுகும்போது என்ன மாதிரியான கேள்விகள் நம்மக்கிட்ட வந்து கேட்கலாம் அப்படின்ற ஒரு 5 வந்து எடுத்திருக்கேன். ஸோ 5 பாயிண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த 5மே ப்ரீவியஸாக நடந்த இன்டர்வியூவில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். ஸோ அதை வச்சே நம்ம வந்து இப்போயும் வந்து அதே மாதிரியான கேள்விகளை வந்து இன்னும் அப்டேட்டடாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதை தான் வந்து இந்த இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து செல்ஃப் இன்ட்ரோ. ஸோ எல்லாருமே ஒரு அறிமுகம், இப்போ நீங்கள் வந்து இருக்கீங்க, ஒரு ஜென்ரல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இது வரைக்கும் எந்த ஒரு இன்டர்வியூமே நான் ஃபேஸ் பண்ணலை, செல்ஃப் இன்ட்ரோ எப்படி அறிமுகப்படுத்தணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதை பற்றின ஒரு வியூ வந்து நான் உங்களுக்கு தனியாகவே செல்ஃப் இன்ட்ரோ அப்படின்ற ஒரு இன்ட்ரோடக்ஷன்லேயே நம்மளை பற்றின ஒரு இதை வந்து எப்படி சொல்லணுன்றதை நானே வந்து உங்களுக்கு சொல்லி மேக் பண்ணி தரேன். ஸோ அது எந்த வித அப்ஜெக்ஷனுமே கிடையாது. ஸோ செல்ஃப் இன்ட்ரோ பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய இண்டிவிஜுவல் உங்களை பற்றின விவரங்களை தான் வந்து வெளிப்படுத்த போகிறீங்க. அதை தமிழ்லேயே பண்ணலாம், இல்லை இங்கிலீஷ்லேயும் பண்ணலாம். உங்களுக்கு என்ன ஃப்ளூவெண்ட்டாக வருமோ அதை நீங்கள் தெளிவாக வந்து சொல்லிவிடுங்க. உங்களை பற்றின விவரங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் அறிமுகப்படுத்தும் போதே அவங்க கொஞ்சம் இன்ட்ராக்ட் ஆனாங்க அப்படின்னா கேள்விகள் அப்படின்றது உங்கள்கிட்டேருந்தே தொடங்கும். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நிறைய இன்டர்வியூவில் உங்களை பற்றின அறிமுகம் அப்போவே வந்து அதுலேருந்து கேள்விகள் எடுத்து வந்து கேட்குறாங்க. இப்போ எக்ஸாம் சொல்ல போனால் நீங்கள் வந்து இப்போ உங்கள் நேமை சொல்லிவிட்டு ப்ளஸ் வந்து நான் இந்த கிராஜுவேட் படிச்சிருக்கேன், ஸோ பிகாம் படிச்சிருக்கேனே வச்சுக்கோங்களேன், பிகாம் படிச்சிருக்கேன் அப்படின்றத சொன்னிங்கன்னா ஓகே இவன் வந்து காமர்ஸ் ஸ்டூடெண்ட், இவங்ககிட்ட வந்து என்ன கேட்கலாம் அப்படின்றத அவங்க அனலிசிஸ் பண்ணுவாங்க. நீங்கள் கொடுக்குற பதில்லேருந்து தான் வந்து கேள்விகள் வந்து இங்கே உருவாகும். ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக வந்து யாரும் அங்கே இன்டர்வியூவில் உட்காந்துருக்க மாட்டாங்க. அதாவது ஃபிக்ஸட் கேள்வின்னு ஒன்று இருக்கும்.
ஸோ அந்த நேரத்தில் வந்து உங்களை பற்றின இன்ட்ராக்டான ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும்போது அந்த கேள்வியை வந்து அப்படியே டால்க் மாதிரி உங்ககிட்ட வந்து டைவர்ட் ஆகிடும். அதனால் உங்களை பற்றின விவரங்கள் சொல்லும்போது நல்லா ஃபுல்ஃபில்லாக வந்து சொல்லுங்கள். நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு போங்க. இப்போ நீங்கள் எந்த பிளேஸ்லேருந்து போகிறீங்களோ அந்த சரௌண்டிங்கில் இருக்கிற சொசைட்டிஸ் என்ன இருக்குது, ஸோ என்னென்ன ஃபேமஸான இடங்கள் இருக்குது அப்படின்றதெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு போங்க. என்ன அக்ரி வந்து பண்ணுறாங்க அப்படின்ற விவரங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அது ரொம்ப பெட்டராக இருக்கும். நிறைய பேர் தெரியாமலே வந்து நம்ம பிளேஸில் இருக்கிற இடத்துல என்ன சொசைட்டிஸ் இருக்குது, ஸோ அது வந்து எவ்வளோ ரன் ஆகிட்டுருக்கு, எப்போ ஸ்டார்ட் பண்ண சொசைட்டி அப்படின்ற விவரங்கள்லாம் நீங்கள் இண்டிவிஜுவலாக கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரோலேயே உங்களுடைய நேமு, என்ன படிச்சிருக்கீங்க, இந்த விவரங்கள் தான் வந்து சொல்ல போகிறீங்க. அதை நம்ம தனியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். அடுத்தது வாட் இஸ் சொசைட்டி. ஸோ இப்போ கூட்டுறவுத்துறை சம்மந்தமாகவே இல்லாமல் ஃப்ரெஷராக வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஒரு 4-5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து சொசைட்டி கோர்ஸ் வந்து படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு இந்த சொசைட்டினா என்ன அப்படின்றது மறந்து போயிருக்கும். ஸோ அதனால் அது தனியான டாப்பிக்காக நம்ம வந்து வாட் இஸ் சொசைட்டி அப்படின்றது இதை வந்து எடுத்திருக்கோம். அதுவும் உங்களுக்கு நான் பண்ணி கொடுக்குறேன். அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ். ஸோ அக்கௌண்ட் சம்மந்தமாக இந்த துறைகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஒரு அக்கௌண்ட் சம்மந்தமான கேள்விகள் வந்து கேட்பாங்க. ட்ரையல் பேலன்ஸ்னால் என்ன, பேலன்ஸ் ஷீட்னால் என்ன, அப்புறம் வந்து ட்ரையல் பேலன்ஸு இருப்பு சோதனைனா என்ன. அதாவது ட்ரையல் பேலன்ஸ்னால் அதான் இருப்பு சோதனை தான். இருப்பு சோதனை எப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டமா, டபுள் என்ட்ரி சிஸ்டமா, ஒரு ஜேர்னல் கூட கொடுத்து இது வந்து யார் பற்று யார் வரவுன்ற மாதிரிலாம் கூட கேட்பாங்க. ஸோ பயமுறுத்துறதுக்காக சொல்ல, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, பேசிக்கான இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுட்டு போகலாம். ஸோ அதில் எந்த வித அப்ஜெக்ஷனுமே கிடையாது. ஸோ ட்ரையல் பேலன்ஸ் எப்படின்றத பாருங்கள். அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் கோஆப்ரேட்டிவ்னு சொல்லிட்டு ஒரு 7 கொள்கைகள் இருக்குது. அந்த 7 கொள்கைகள் கூட வந்து உங்ககிட்ட கேட்கலாம். ஸோ இண்டிவிஜுவல் பர்சன் கிட்ட இந்த கூட்டுறவுத்துறையை பற்றின ஒரு 7 கொள்கைகள் இருக்குல்லப்பா, அது 7மே என்னப்பா அப்படின்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா, ஸோ அதை கரெக்டாக வந்து சொல்லிட்டீங்க அப்படின்னா நல்ல கிரெடிட்ஸ். அடுத்தது வந்து 7 அந்த வண்ணங்கள், அந்த 7 நிறங்கள் இருக்குது, அந்த நிறங்களை கூட வந்து கேட்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வானவில் நிறம் அந்த 7த்தையுமே வந்து கரெக்டாக சொல்லிடலாம். இந்த மாதிரியான கேள்விகள் தான் வந்து உங்களை கேட்பாங்க. ரொம்ப வந்து பயந்துட்டு நீங்கள் வந்து யூபிஎஸ்சி லெவலுக்கு இல்லை டிஎன்பிஎஸ்சியில் உள்ள குரூப் 1 குரூப் 2 லெவலுக்குலாம் வந்து திங்க் பண்ண வேணாம். அந்த லெவல் பொசிஷனாக நினச்சி நீங்கள் இதை அணுகுங்க. ஸோ அதனால் கேஷுவலாக போய்ட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரிலாம் மனநிலையை வச்சுக்க வேணாம். உங்களுடைய ப்ரிப்பரேஷன் என்னென்ன, நீங்கள் உங்கள் இண்டிவிஜுவாலிட்டியை நீங்கள் அந்த வெளிப்படுத்த போகிறீங்க. அதனால் ஒரு ஸ்வேரிங்கோ வந்து அங்கே போய்ட்டு பதட்டம் அடைகிறதோ இருக்க வேணாம். சர்டிஃபிகேட்டை ப்ராப்பராக ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுக்கோங்க, 1 டே பிஃபோர் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் வந்து ஒரு கிளாஸ் இருந்துச்சுன்னா அது முன்னாடி நீங்களே வந்து உங்களை இன்ட்ரோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய இம்ப்ரெஷன் நல்லா இருந்தது அப்படின்னா அதுக்கே வந்து கிரெடிட்ஸ் கிடைக்கும். ஸோ நல்லா டக்கின் பண்ணிவிட்டு போங்க. பாய்ஸாக இருந்தீங்கன்னா டக்கின் பண்ணிவிட்டு போங்க. டக்கின் பண்ணிவிட்டு ஷூ கிடச்சதுன்னா ஷூ போட்டுட்டு போங்க. இல்லைன்ற பட்சத்துக்கு ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கை வந்து மடிச்சிருந்தது அப்படின்னா ஃபுல் ஹேண்டாக எடுத்து விட்டு போங்க. ஏன்னா குரூப் 2 லெவல் இந்த ஜாப் வந்து சேலரி கம்மியாக இருந்தாலும் இந்த லெவல் அப்படின்னு பார்க்கும்போது அசிஸ்டன்ட் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி வந்து குரூப் 2 லெவலில் எடுக்கிறாங்களோ அந்த அதுக்கு நிகரான ஒரு போஸ்டிங்ஸ் தான் இந்த கூட்டுறவுத்துறையில் இருக்குது. அதனால் என்ன, நீங்கள் குரூப் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் போன மாதிரியே நினச்சிட்டு போங்க. கண்டிப்பாக இதில் வந்து உங்களுக்கு கிரெடிட்ஸ் கிடைக்கும். ஸோ எந்த வித அப்ஜெக்ஷனுமே கிடையாது. டக்கிங் பண்ணிவிட்டு போங்க. ஹேர் கட் பண்ணனா ஹேர் கட் பண்ணிவிடுங்க, சேவ் பண்ணனா சேவ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வந்து பர்சனல் டிசிப்ளின். ஸோ இந்த டிசிப்ளினுக்கே வந்து உங்க கூட கிரெடிட்ஸ் கிடைக்கலாம். நீங்கள் கேள்வி பதில் சொல்கிறீங்களோ இல்லையோ, உங்களுடைய இதை வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இந்த வேலையை பெற்று தருது அப்படின்னா அதற்கான வந்து நல்லா பண்ணிவிட்டு போங்க. மற்றபடி வந்து அங்கே போய்ட்டு யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணிக்க வேணாம். இன்டர்வியூ முடிச்சுட்டு கூட வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் இன்டர்வியூ முடிச்சுட்டு அப்புறம் வந்து அவங்கள்ட்ட பேசுங்க. ஸோ அங்கே போய்ட்டு நீங்கள் என்ன கேள்வி கேட்டாங்க, ஸோ இதான் கேட்டாங்களான்ற டிஸ்கஷன்லாம் தயவு செஞ்சு யார்ட்டையும் வச்சுக்காதீங்க. உங்களோட ஓன் ப்ரிப்பரேஷனில் நீங்கள் போய் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்தது 5 வந்து பார்த்திங்கன்னா செக்கு பற்றி கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க போன இயரில். ஸோ போன டைமில் வந்து செக்கை பற்றி எத்தனை நாளுக்குள்ளே வந்து செக்கை வந்து நம்ம டெபாசிட் பண்ணணும், ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுடைய செக்கை வந்து அதர் பேங்காக இருந்ததுன்னா என்ன மாதிரியான பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்ற இன்ஃபர்மேஷன், அப்புறம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஸோ எத்தனை சதவிகிதம் வந்து கூட்டுறவுத்துறையில் வட்டி விகிதங்கள் வந்து விதிக்கப்படுது, விவசாயத்துக்கு அப்புறம் வந்து ஜுவல்லுக்கு இந்த மாதிரியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்பாங்க. அது மாதிரி மற்ற ப்ரைவேட் செக்டாரில் உள்ள பேங்க் பற்றியும் கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓவராலாக அந்த இன்டர்வியூக்கு சம்மந்தமாக ஃபுல்ஃபில்லாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த 5 விஷயத்தை தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 இன்ஃபர்மேஷனையும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு கூடுதலான தகவலையும் கொடுப்போன்ட்டு தான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.